வெல்கம் டு ட்ரேடிங் கலைஞர் யூடியூப் சேனல். டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 2 candlestick பேட்டர்ன்ஸ் அண்ட் அதோட டைப்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அப்புறம் 3 candlestick பேட்டர்ன்ஸ் அதோட டைப்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 2 candlestick பேட்டர்ன்ஸை பார்த்துடலாம். அதில் 2 டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் ஒன்று வந்து புல்லிஷ் 2 candlestick பேட்டர்ன்ஸ், நெக்ஸ்ட் வந்து பியரிஷ் 2 candlestick பேட்டர்ன்ஸ். ஃபஸ்ட்டு வந்து புல்லிஷை பார்த்துடலாம். இதுதான் புல்லிஷ் கிக்கர். ஃபஸ்ட்டு பார்க்குறக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். அதாவது ஒரு பியரிஷ் கேண்டிலுக்கு அப்புறம் இது என்ன ஆகும்னா, இந்த பியரிஷ் கேண்டில் ஓப்பன் ஆகிற இடத்துல இருந்து அதை விட கொஞ்சம் தள்ளி ஒரு கேப் அப் ஆகி அந்த இடத்துல ஓப்பன் ஆகி மேலே வந்து எண்ட் ஆகி பார்க்க இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி தான் புல்லிஷ் கிக்கர் 2 candlestick பேட்டர்ன் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இதோட ஃபேமஸான ஒரு 2 candlestick பேட்டர்ன்ஸ் வந்து ஃபேமஸான பேட்டர்ன்ஸ் மட்டும் தான் பார்க்க போகிறோம். மற்ற எந்த கேண்டில்லையும் பார்க்கறதில்ல. இதில் ஃபேமஸான கேண்டில்ஸ்னால் புல்லிஷ் கிக்கர், புல்லிஷ் என்கல்ஃபிங், ஹராமி, பியர்சிங் லைன், ட்விஸ்டர் பாட்டம். ஓகே, புல்லிஷ் கிக்கரை பற்றி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து புல்லிஷ் என்கல்ஃபிங்கை பற்றி பார்க்கலாம். என்கல்ஃபிங் மீன்ஸ் ஒரு சின்ன கேண்டிலை விட அதோட சைஸ் வந்து டபுள் மடங்கு இருக்கும். இந்த கேண்டிலை விட இந்த கேண்டில் டபுள் மடங்கு இருந்துச்சுன்னா, அதாவது ஆப்போசிட் கேண்டில்ஸ் டபுள் மடங்கு இருந்துச்சுன்னா அந்த கேண்டில் வந்து என்கல்ஃபிங் சொல்லுவோம். அது பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். ஒரு சின்ன பியரிஷ் கேண்டிலில் வந்து ஒரு பெரிய ஒரு புல் கேண்டில் வந்து எங்கல்ஃப் பண்ணியிருக்குது. அதாவது அதோட சைஸை விட இந்த சைஸ் வந்து பெருசாக இருக்குது, அதனால் இது எங்கல்ஃபிங்கிறோம். இதான் புல்லிஷ் எங்கல்ஃபிங் பேட்டர்ன்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஹராமி பேட்டர்ன் பார்க்க போகிறோம். பியரிஷ் கேண்டிலுக்கு இன்சைடில், அதாவது அடுத்து ஆரம்பிக்கிற கேண்டில் வந்து இந்த கேண்டிலோட பாடிக்குள்ளேயே இது வந்து ஃபுல் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிரும். அப்படி ஃபார்ம் ஆச்சுன்னா தான் அது பேர் ஹராமி. இது வந்து புல்லிஷ் ஹராமி பேட்டர்ன். அதாவது ஒரு பெரிய பியர் கேண்டிலுக்குன்னு உள்ளே வந்து இந்த ஒரு கேண்டில் வந்து க்ரீன் கலர், அதாவது இந்த புல் கேண்டில் வந்து அடங்கிருச்சு, அதனால இது வந்து புல்லிஷ் ஹராமி பேட்டர்ன். நெக்ஸ்ட் வந்து பியர்சிங் லைன் பார்க்க போகிறோம். பியர்சிங் லைன் வந்து புல்லிஷ் கிக்கர் மாதிரியே ஒரு கேண்டலிஸ்டிக் பேட்டர்ன் தான். ஆனால் இதில் என்ன, புல்லிஷ் கிக்கரில் வந்து மேலே ஓப்பன் ஆகி மேலே க்ளோஸ் ஆகும். பியர்சிங் லைனில் வந்து கீழே ஓப்பன் ஆகி மேலே க்ளோஸ் ஆகும். கிக்கரில் வந்து மேலே ஓப்பன் ஆகி மேலே க்ளோஸ் ஆகும். பியர்சிங் லைனில் வந்து கீழே ஓப்பன் ஆகி மேலே க்ளோஸ் ஆகும். ஒரு ஒரு பியர் கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ஒரு கேப் டவுன் போட்டு அப்படியே மறுபடியும் ஒரு கேப் அப்பில் வந்து க்ளோஸ் ஆகி முடிஞ்சிருக்குது. அதனால் இது பேர் பியர்சிங் லைன் அப்படிங்கிற ஒரு நேம் இருக்குது இந்த கேண்டிலுக்கு. நெக்ஸ்ட் வந்து ட்விஸ்டர் பாட்டம் பார்க்கலாம். ட்விஸ்டர் பாட்டம்னா ரெண்டு ஆப்போசிட் கேண்டில்ஸ், அதாவது சேமாக வந்துச்சுன்னா அது பேர் ட்விஸ்டர் பாட்டம். இங்கே இதில் வந்து ரெண்டு ஸ்பின்னிங் டாப் கேண்டில் வந்து சேம் ஸ்பின்னிங் டாப் கேண்டில். இது பியரிஷ், இது புல்லிஷ் கேண்டில் வந்து சேமாக இருக்கனால இது வந்து ட்விஸ்டர் பாட்டம். அதாவது இது எப்போவுமே இந்த கேண்டில்ஸ் எல்லாமே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைனில் வந்து ஃபார்ம் ஆகும். இதெல்லாமே ரிவர்சல் கேண்டில்ஸ் தான். இது வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைனில் ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா மார்க்கெட் ரிவர்சல் ஆகும். அதனால் நெக்ஸ்ட் வந்து பியர் ட்ரெண்ட்லேருந்து புல் ட்ரெண்டில் மாறும். அதோட சைன் தான் இந்த கேண்டில்ஸ் எல்லாமே. இப்போ ட்விஸ்டர் பாட்டம்லேயே நிறைய டைப் இருக்குது. ரெண்டு ஹேமர் கேண்டில்ஸ்டிக் போடலாம் ஆப்போசிட் கேண்டிலில். அதே மாதிரி ரெண்டு பின்பார் போடலாம் ஆப்போசிட் கேண்டிலில். ரெண்டு டோஜி கேண்டில் போடலாம். அப்படி இல்லைன்னா ரெண்டு ஸ்பின்னிங் டாப் கேண்டில் போடலாம். மொத்தம் 4 டைப் ஆஃப் ட்விஸ்டர் பாட்டம் கேண்டில்ஸ் வந்து இருக்குது. பியரிஷ் 2 கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் பார்க்கலாம். இதில் வந்து இதுலேயும் நம்ம ஃபேமஸான கேண்டில் மட்டும் தான் பார்க்க போகிறோம். இது எல்லாமே வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரிவர்சல் கேண்டில்ஸ் தான். இது எல்லாமே ரெசிஸ்டன்ட் லைனில் வந்தால் மார்க்கெட் ரிவர்சல் ஆகும். ஒரு அப் ட்ரெண்ட்லேருந்து இந்த பேட்டர்ன் வந்து ஒரு ரெசிஸ்டன்ட்டில் வந்தால் மார்க்கெட் அப்படியே ரிவர்சல் ஆகும். இதே மாதிரி இது எல்லாமே ரிவர்சல் கேண்டில்ஸ் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட்டு வந்து பியரிஷ் கிக்கர் பார்க்கலாம். பியரிஷ் கிக்கர் வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, இது வந்து கேப் டவுனில் ஓப்பன் ஆகி கேப் டவுன்லேயே க்ளோஸ் ஆகி, அதாவது கேப் டவுன் ஓப்பன் ஆகி கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா இது ஒரு என்னென்னா பியரிஷ் கிக்கர் 2 candlestick பேட்டர்ன். பியரிஷ் என்கல்ஃபிங் பார்க்கலாம். பியரிஷ் என்கல்ஃபிங்னா ஒரு சின்ன ஒரு புல்லிஷ் கேண்டில் விட
அடுத்த வர பியரிஷ் கேண்டில் வந்து அதை விட டபுள் மடங்கு இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் தான் எங்கல்ஃபிங், அந்த பேட்டர்ன் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நெக்ஸ்ட் வந்து பியரிஷ் ஹராமி. ஒரு புல்லிஷ் கேண்டிலுக்கு இன்சைட்லேயே ஒரு பியர் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா அதுக்கு பேர் தான் ஹராமின்னு அர்த்தம். இது வந்து பியரிஷ் ஹராமி பேட்டர்ன். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா டார்க் கிளவுட் கவர் பார்க்கலாம். டார்க் கிளவுட் கவர் சேம் பியர் ஸ்டிக்கர் மாதிரியே இருக்கும். ஆனால் என்னென்னா இதில் வந்து கேப் டவுன் போட்டு கீழே க்ளோஸ் ஆகிருக்கும், இதில் வந்து கேப் அப் ஆகி கீழே க்ளோஸ் ஆகிருக்கும். இப்போ வந்து நம்ம ட்வீசர் டாப் பார்க்க போகிறோம். டபுள் கேண்டில் வந்து சேம் பேட்டர்னாக வரும். இது வந்து ஸ்பின்னிங் டாப்பு டபுள் வரலாம், டோஜி வரலாம், பின்பார் கேண்டில் வரலாம். சேம் வந்துச்சுனாலே இது பேர் ட்வீசர் டாப் தான். அதாவது இது எல்லாம் எப்போவுமே மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் இருக்கும்போது தான் இந்த மாதிரி ரிவர்சல் சைன்லாம் வரும். இது ட்வீசர் டாப்புங்கிறனால ஃபஸ்ட்டு புல்லிஷும் நெக்ஸ்ட் வந்து ஒரு பியரிஷ் கேண்டிலும் இருக்கும். இதில் வந்து 3 கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. அதாவது புல்லிஷ் 3 கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன், பியரிஷ் 3 கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன். இந்த இப்போ வந்து நம்ம ஃபேமஸான பேட்டர்ன்ஸ் மட்டும் தான் பார்க்க போகிறோம், வேறு எந்த பேட்டர்ன் பார்க்க போகிறதில்ல. ஃபஸ்ட்டு வந்து நம்ம மார்னிங் ஸ்டார் கேண்டில் பார்க்க போகிறோம். இதில் வந்து ஒரு 4 டைப் ஆஃப் மார்னிங் ஸ்டார் இருக்கும். அதாவது இந்த 2 கேண்டிலுமே சேமாக தான் இருக்கும். இந்த நடுவில் வரக்கூடிய இந்த கேண்டில் மட்டும் ஒன்று ஸ்பின்னிங் டாப்பாக இருக்கலாம், டோஜியாக இருக்கலாம், ஹேமராக இருக்கலாம், பின்பாராக இருக்கலாம். இது எந்த கேண்டில் வேணாலும் இருக்கலாம். ஆனால் இந்த பேட்டர்ன் வந்து சேம் தான். இந்த சென்டரில் இருக்க கேண்டில் மட்டும் தான் மாறும். இது வந்து மார்னிங் ஸ்டார். இது வந்து எல்லாமே ரிவர்சலுக்கான பேட்டர்ன்ஸ் தான். இது வந்து சப்போர்ட்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா இது வந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும். ஒரு டவுன் ட்ரெண்ட்லேருந்து ஒரு அப் ட்ரெண்டுக்கான ஒரு ரிவர்சல் சைன் தான் இந்த பேட்டர்ன்ஸ். நெக்ஸ்ட் வந்து 3 ஒயிட் சோல்ஜர் பார்க்க போகிறோம். இதுவும் ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் தான். இது வந்து 3 கேண்டில் ஸ்டிக் சேமாக அடுத்தடுத்த டைம் வந்து ஒரே மாதிரி சேம் பாடியிலேயே வந்து 3 கேண்டில்ஸ் வந்துருச்சுன்னா நெக்ஸ்ட் இந்த இது வந்து ரெசிஸ்டன்ஸில் வந்துச்சுன்னா அப்படியே ஒரு பெரிய ஒரு பியரிஷ் எங்கல்ஃபிங் கேண்டில் அப்படி ஃபார்ம் ஆகி மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து நம்ம பியரிஷ் 3 கேண்டில் ஸ்டிக் பார்க்கலாம். இது வந்து ஈவினிங் ஸ்டார் பேட்டர்ன். இதில் இந்த 2 கேண்டிலும் சேமாக தான் இருக்கும். சென்டரில் வரக்கூடிய கேண்டில் மட்டும் ஸ்பின்னிங் டாப்பாக இருக்கலாம், டோஜியாக இருக்கலாம், ஹேமராக இருக்கலாம், பின்பாராக இருக்கலாம். இதுவும் ரிவர்சல் கேண்டில்ஸ் தான். இது வந்து ரெசிஸ்டன்ட்டில் ஃபார்ம் ஆனால் மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட்லேருந்து டவுன் ட்ரெண்ட் ஆக போகுதுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து 3 பிளாக் ரோ பார்க்கலாம். இதுவும் ஒரு சேமான பாடி கேண்டில் வந்து 3 டைம் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஒரு சப்போர்ட்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா இந்த இடத்துல ஒரு எங்கல்ஃபிங் கேண்டில் ஏதோ ஒரு பெரிய கேண்டில் வந்து மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டுடே நம்ம 2 கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் 3 கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் பார்த்தோம். நீங்கள் இன்னும் சிங்கிள் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னோட வீடியோ பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பிளேலிஸ்ட் லிங்க் கொடுக்குறேன், அதில் போய் பார்த்துக்கோங்க. அதில் வந்து நான் வந்து கேண்டில் ஸ்டிக்கு, சிங்கிள் கேண்டில் ஸ்டிக்கு, அப்புறம் வந்து கேண்டில் ஸ்டிக் எப்படி ஃபார்ம் ஆகுது, கேண்டில் ஸ்டிக் ஓப்பன், ஹைலோ, க்ளோஸ், இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இனிமேல் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் கேண்டில்ஸ், இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு, ட்ரெண்ட் லைனு, பேட்டர்ன்ஸு, அப்புறம் ஃபுல் ப்ரைஸ் ஆக்ஷனு எல்லாமே ஒன்று ஒன்றா நான் டீச் பண்ணலான்னு இருக்கேன். ஃபுல் ப்ரைஸ் ஆக்ஷன் கோர்ஸை வந்து நான் ஃப்ரீயாகவே யூடியூப் சேனலில் போஸ்ட் பண்ணலாம் இருக்கேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.